வணக்கம் மக்களே, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் தீபாவளியாட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் காய்கறி மரக்கறி அரிஞ்சு வச்சுருக்கோம். மரக்கறி கூட்டு வைக்கிது. கன்னியாகுமரியில் மரக்கறி அவியல்னு சொல்லுவாங்க. மரக்கறின்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படி பண்ணுறதுக்காக இது பண்ணி வச்சுருக்கோம். அரிஞ்சு வச்சுருக்கோம் மரக்கறி. இங்கே பாருங்கள், தக்காளி, நல்ல மிளகு எல்லாம் போட்டு பண்ணக்கூடிய ரசம், மிளகு ரசம். தக்காளி, மிளகு, புளி எல்லாம் வச்சு பொடிச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், பொடிச்சு வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி தக்காளி ரசம். தக்காளி, பூண்டு, மிளகு ரசம். அடுத்தது பாருங்க, மீன் குழம்பு, சால மீன் குழம்பு வாங்கி அது பக்குவப்படுத்தி அடுப்பில் இருந்து கொதிக்க தொடங்கியாச்சு. பார்த்துருங்க. இன்றைக்கி பின்ன பாரம்பரியமான உளுந்தஞ்சோறு, உளுந்து, அரிசி, வெள்ளைப்பூண்டு, வெந்தயம், சுக்கு, தேங்காய் இவ்வளவும் போட்டு பண்ணக்கூடிய கன்னியாகுமரி ஸ்டைல் பாரம்பரிய உளுந்தஞ்சோறு. இதுதான் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் வந்தாப்புல இறக்கணும். பார்த்துருங்க. இதுக்கு கூட மட்டன் கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நாங்கள் இன்னும் மட்டன் ஒன்றும் எடுக்கலை. மரக்கறிக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கோம். புளி ஊற வச்சு வச்சுருக்கோம். இதுதான் எங்கள் வீட்டு இன்றைய சமையல். மணத்தக்காளி கீரை காலையில் மாடியிலேருந்து அறுவடை பண்ணி கொண்டு வந்து சூப் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைய ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல் இதுதான். பார்த்துருங்க.